நாங்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதற்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், அடச்சே, காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இத திறங்க. நீங்க திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம் ஆல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். எப்படி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன கீட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராமன் எங்கயா தூக்கி சென்ற? சீதை ஐயா எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ பிள்ளைகளே, இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம், பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடையில. ஐயோ 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 அம்மாவதை நீ காத கடிப்பான அப்பா சொன்னா அந்த மாதிரியே பழி வாங்கிட்டாலே. ஐயோ தாங்க முடியல. ஐயோ சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? இனிமே நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் வந்த கதவையெல்லாம் திறக்க மாட்டாமா. மாடு மாதிரி வளர்ந்துகிட்டு 3 வேளை தின்னுகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணை கண்டிச்சு வளர்க்க தெரியல. ஆம்பளனா என்ன கண்டிக்கிறீங்களா? அவ போய் ஆனா 1500 வருது. நீ போய் சினிமா பார்த்தா என் கை காய்ச்சல போகுது. 4 பேருக்கு முன்னாடி அறகுறையா அவுத்து போட்டு ஆடுற அந்த மானங்கெட்ட பொழப்பு உங்களுக்கு பெருசா போச்சுல? என்னடா சொன்ன? நான் ஆடுறதை நிறுத்திட்டா நீ சோத்துக்கு தாளம் போடுவேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ சம்பாதிச்சு போடு. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், வெளியே போகாம. ஏய், நடுராத்துல ஏண்டி இப்படி சத்தம் போடுற? சும்மா இரு. ஏய், வாய மூடிட்டு மரியாதை அந்த வீட்டுல இருந்தா இரு, இல்லன்னா போயிடு. டேய் கண்ணா, எங்கடா போற? அதான் வீட்டுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட போறேன். டேய், சோறு இல்லன்னா தானா கழுத வருது. என்னங்க? உங்களதாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏண்டி இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் இப்போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே,
ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ மறந்துட்டேன், என் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்புல்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வளையல மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏய்யா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற? சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டுங்க. வணக்கம் சார், எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கா? ஆமா, ரோடு மச்சிரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது வாமா. சகுனம் நல்லா இருக்கான், வாங்க. வாங்க மாப்பிள, பசு வருது. ஸ்டாப் இட், அங்க நில்லு. பசு இல்ல இது, எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள, கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குட்டியா? சரி இல்லை. அது சொல்லினாய் இல்ல, நீதான் ஏன் சொல்லினாய்? நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனை குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. ஆண்ட, நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கினதுமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கினீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? யோ, என்ன அழட்டிக்கிறேன்? இந்த லெட்டரை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க. சார், உங்களுக்கு ஒரு மேல இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். Is it?